இந்த இளைஞன் பேய் சம்பவங்களையும் பயங்கரமான வரலாற்று நிகழ்வுகளையும் விசாரிச்சுட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தான். ஆனா அவனோட பொழுதுபோக்கு ஒரு மோசமான கனவாக மாறிடுச்சு. அவன் வேறொரு உலகத்துக்குள்ள தள்ளப்பட்டான். அங்க ஜாம்பிங்க நிறையா இருக்கு. ஆஷ்னு ஒரு நல்லா இருக்கிறவன், சாதாரண வேலை பண்றவன். ஆனா ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையையே மாத்திடுச்சு. அவனுக்கு லிண்டான்னு ரொம்ப அழகான காதலி இருந்தா. இருவரும் பயங்கரமான இடங்களை பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. சில வருஷம் முன்னாடி காட்டுக்குள்ள ஒரு காலியா போன கூடாரத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த கூடாரத்துல ஒரு பொருளாய்வு ஆய்வாளர் தங்கியிருந்தான். அவன் சாவு புத்தகம் ஒரு புதுசா கண்டுபிடிச்ச புத்தகத்தை படிச்சுட்டு தமிழ்ல மாத்திக்கிட்டு இருந்தான். அவன் அந்த புத்தகத்தை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். ஆஷும் லிண்டாவும் அந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சாங்க. அது மனித தோலால கட்டப்பட்டிருந்துச்சு, ரத்தத்தால எழுதப்பட்டிருந்துச்சு. சுமேரிய மொழியில எழுதப்பட்டிருந்த அந்த புத்தகம்ல பயங்கரமான கல்லற விதிமுறைகள், சடங்கு சூத்திரங்கள், பிசாசு உயிர்ப்பிக்கிற முறைகள் எல்லாம் இருந்துச்சு. அது உயிருள்ள உலகுக்கு உரியதல்ல. அந்த புத்தகம் காட்டுல எதையும் எழுப்பிவிட்டது. அது லிண்டாவை எடுத்துட்டு போயிடுச்சு. பின்னாடி ஆஷ் மேலையும் வந்து அவன் கைய பாதிச்சிடுச்சு. ஆனா ஆஷ் சோர்ந்து போகல. சங்கிலியால அவன் கைய வெட்டி போட்டான். உடம்புல அந்த நோய் பரவாம இருக்க அந்த முறை அவன் உயிர் பிழைச்சான். சில நாள் கழிச்சு அவனுக்கு மறுபடியும் அது வந்துச்சு. ஒரு வாயில் அந்த குடிலுக்கு முன்னாடி திறந்துச்சு. சுருண்டு போச்சு அஷ்காரோட. சும்மா பாருங்க, ஒரு பாலைவனத்துல நடுவுல போய் விழுந்தான். அங்க இருக்கிற ஆளுக எல்லாம் பழைய போர்வீரன் உடை போட்டிருக்காங்க. அஷ் சொல்றான், எனக்கு எந்த கெடுதலும் பண்ண நோக்கம் இல்ல, வீட்டுக்கு திரும்பணும்னு தான் ஆசைப்படுறேன்னு. சில பேர் சொல்றாங்க, இவன் தான் அந்த சாவு புத்தகத்துல சொல்லப்பட்டவன், சொர்க்கத்துல இருந்து விழுந்தவன். ஆனா வேற சில பேர் சொல்றாங்க, அஷ் அந்த எதிரி ஹென்ரியோட சேர்ந்திருக்கான்னு. சங்கிலி போட்டு கோட்டைக்கு இழுத்துட்டு போறாங்க. எல்லாரும் கூடி அவங்க தலைவன் லார்டு ஆர்த்தரை போற்றி கொண்டாடுறாங்க. அப்புறம் ஒரு ஆழமான குழி வெட்டறாங்க. தண்டனை கொடுக்க அந்த குழியில தான் கொலைகாரங்களை போடுவாங்க. அஷ் முன்னாடி நிக்குறான். ஹென்ரியும் அங்கே இருக்கான். ஹென்றி உடனே அடையாளம் கண்டுகிட்டான், இவன் என் படைவாளி இல்லன்னு. ஹென்றி தான் வடநாட்டோட அதிபதி. லார்டு ஆர்த்தருக்கு சத்திய எதிரி. 2 நாட்டையும் ஒரு மர்ம சக்தி சபிச்சிருக்கு. ஆனா லார்டு ஆர்த்தர் ஹென்ரிய தான் குற்றவாளின்னு சொல்லி போர் தொடங்கிட்டான். இப்ப ஹென்ரிய அந்த குழியில போட்டு கொல்ல ஆசைப்படுறான். எவ்வளவு ஆபத்துன்னு காட்ட ஆர்த்தர் சொல்றான், முதல்ல வேற ஒரு கைதிய போடுங்கன்னு. அந்த கைதி குழியில விழுந்த உடனே நீல நிற ஒரு நீர் ஊற்று வெடிச்சு வெளியே வந்தது. அந்த குழி பாவப்பட்ட அந்த கைதிக்கு என்ன பயங்கரமான கதி காத்திருக்குன்னு நிரூபிச்சுச்சு. இன்னொரு கைதி ஓடிப்போக பார்க்கிறான். ஆனா ஆர்தர் சட்டன்னு ஒரு அம்பு விட்டு புத்திசாலித்தனமா அவனை அழிச்சுடுறான். எஸ்கேப் இல்ல. இப்போ ஆஷ்டர்ன் காவல்கார்கள் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான், எனக்கு ஹென்றி யாரும் தெரியாதுன்னு. ஆனா யாரும் சொல்லை கேட்கல. ஆஷ் குழிக்குள்ள தள்ளப்பட்டான். நிறைய குழிகள் சுத்தி தண்ணி குட்டையில விழுந்தான். சடசட்னு ஒரு சாம்பி தண்ணியிலிருந்து வெளியே வந்து கத்திகளைப் போல நகங்களால அவனை தாக்குது. இன்னும் 2 சுவர்கள் கூர்மையான முள்ள நிறைய அவனை நசுக்க வந்துருச்சு. சாம்பியோட போராடுறான் ஆஷ். மேல இருக்கிறவங்க சினிமா பாக்குற மாதிரி ரசிக்கிறாங்க. சடின்னு ஒரு ரகசியமான முதியவர் காரில இருந்து செயின்சா எடுத்துட்டு வந்து ஆஷ்க்கு கொடுக்கிறார். அவன் செயின்சாவை கையில பிடிச்சுக்கிட்டு சாம்பிகளை அழிச்சுடுறான். அப்புறம் பெல்ட்டை எடுத்து கயிற்றில் தொங்கி குழியிலிருந்து ஏறி வந்துடுறான். காரில இருந்து கண் எடுத்து அவங்களை பயமுறுத்தி அடிபண வைக்கிறான். அவங்க எல்லாரும் அவன் முன்னாடி விழுந்து அவனை ராஜாவா ஏத்திக்கிறாங்க. நிறைய சாப்பாடு, அழகான பொம்பளைங்க சர்வீஸ் பண்றாங்க. ராஜ்யத்தோட ஞானிய கிட்ட போய் எப்படி திரும்பி போறதுன்னு கேக்குறான். சரி அந்த ஞானி சொன்னாரு, அஷ் காலத்தையே திரும்பி போயிட்டான்னு. அடேங்கப்பா, இப்படி ஒரு விஷயமா? சும்மா இல்ல, இறந்தவங்களோட புத்தகம் மட்டும்தான் அவனை காப்பாத்தும்னு. அந்த புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு, அதை சொன்னாதான் காலப்பிரயாண வாசல் திறக்கும். ஆனா அந்த புத்தகம் காணாம போச்சு. அஷ் மட்டும்தான் அதை தேடி கொண்டு வரணும், இல்லன்னா நாடு கெட்டு போயிடும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி ஜாம்பி ஆகி வந்து அனைவரையும் தாக்க ஆரம்பிச்சா. ஆனா அஷ் ஒரு கண்ணும் இல்லாம தன் துப்பாக்கியை எடுத்து அந்த ஜாம்பியை அடிச்சு போட்டுட்டான். அப்புறம் ஞானி கெஞ்சி அந்த புத்தகத்தை ஜாம்பி கிட்ட வருவதற்கு முன்னாடி கொண்டு வர சொன்னாரு. இல்லன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும்னு. அஷ் சம்மதிச்சு தச்சர்கள உதவியோட ஒரு இரும்பு கை செய்து ஜாம்பிகளை எதிர்த்து போராட ஆரம்பிச்சான். ஒரு சிறுமி ஷீலா அவனோட துணிச்சலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இரவில் வந்து அவனுக்கு வாழ்த்து சொன்னா. அஷ் சொன்னான், அவன் இந்த வேலையை பண்றதுக்கு காரணம் அந்த புத்தகத்தை வச்சுதான் வீட்டுக்கு போகணும்னு. ஆனா ஷீலா மேல அவனுக்கு உண்மையான காதல் வந்துருச்சு. ஷீலாவ கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். அடுத்த நாள் காலையில ஞானி அஷ ஒரு பயங்கரமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு பாதையை காட்டினாரு. அது ஒரு மிகவும் பயங்கரமான இடத்துக்கு போகும் பாதைன்னு. அங்கே அவன் ஒரு கல்லறைக்கு போவான். அந்த கல்லறையில தான் சாவு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளாட் வேராட் நிட்டோன்னு சொல்லணும். ஞானி சொல்றாரு, பல தடவை சொல்லி மனசுல பதிய வச்சுக்கோன்னு. ஆனா அந்த ஆஷ் எனக்கு நினைவா இருக்குன்னு பிடிவாதமா இருக்கான்.
பயங்கரமான பாதையில குதிரையில போறான். அடங்காத காடு. அவனை யாரோ பின்தொடர்ற மாதிரி உணர்றான். அவசர அவசரமா பாதுகாப்பான இடம் தேடி ஓடுறான். குதிரை புயல் வேகத்துல ஓடுது. ஆஷ் தள்ளாடி விழுந்து நீர்க்குட்டையில தத்தளிக்கிறான். அந்த பயங்கரமான பிராணி அவன் பின்னாடியே வர்றது. கண்களை மூடிட்டு ஓடுறான். ஒரு காற்று ஆலை. அங்கே போய் மறைஞ்சிக்கிறான். அந்த ரகசிய உயிரினம் கதவை அடிச்சு தள்ளுது. சிறிது நேரத்துல போயிடுது. ஆஷ் சுத்தி பாக்குறான். ஒரு விசித்திரமான கண்ணாடி. பயந்து பயந்து அந்த கண்ணாடியை உடைக்கிறான். அட போங்கடா. உடைஞ்ச ஒவ்வொரு துண்டிலையும் சின்ன சின்ன ஆஷ் வெளிவரும். அட பொல்லாதவங்களா இருக்காங்க. ஆஷை கேலி பண்றதுக்கு நிறைய வழிகள் தேடுறாங்க. முதல்ல ஒரு ஃபோர்க்கை எடுத்து ஆஷோட பின்னால அடிக்கிறாங்க. அப்புறம் துப்பாக்கியில ஏறி வானத்துல சுடுறாங்க. ஆஷுக்கு ரொம்ப கோபம். உன்னை கொன்று விடுகிறான். ஒரு குளோன சாமர்த்தியமா காலால சுத்தி அரைச்சு புடைச்சு போடுது. மத்த குளோன்லாம் சேர்ந்து அஷ உணர்வு இழக்க வச்சு தள்ளி போடுது. கண் விழிச்சா கனவுன்னு நினைச்சான். ஆனா உடம்பு அசையல. குளோன்லாம் கட்டி போட்டிருக்கு. வாய பலுங்கி திறந்து ஒரு குளோன் உள்ளே குதிச்சிருக்கு. அஷ வயித்துல ஓடி அலைஞ்சு அவனை வாந்தி எடுக்க வைக்குது. சீற்றம் தாங்க முடியாம கொதிக்கிற நீர் குடிச்சான். கொஞ்ச நேரம் சாந்தமா இருந்துச்சு. ஆனா டோல்ல ஒரு கண் முளைச்சிருக்கு. காற்று மின்சார கூடம்ல இருந்து உதவி தேடி ஓடுறான். அந்த கண் தலை ஆகி அப்புறம் அஷ மாதிரி ஒரு குளோன் ஆகிடுச்சு. அது கெட்ட அஷ்ன்னு சொல்லிட்டு அஷ வதைக்க ஆரம்பிச்சிடுச்சு. சட்டை கணக்க கொன்னான். இன்னும் சாகல. செயின்ஸா எடுத்து துண்டா துண்டா வெட்டி போட்டான். புதைச்சிட்டான். ஆனா அந்த தலை பேசுது. திரும்பி வருவேன்னு மிரட்டுகுது. அஷ்ஷுக்கு பயம் இல்ல. வேலைய முடிக்க போறான். கண்டுபிடிச்சான். அட போங்கடா. சாமியார் சொன்ன கல்லறைக்கு ஆஷ் போனான். அங்க பாருங்க, புத்தகத்தை வைக்கணும்னா உயரமான இடம்னு சொன்னாங்க. ஆனா அதிர்ச்சி. ஒரே மாதிரி 3 புத்தகங்கள். ஒன்னு மட்டும்தான் உண்மையானது. முதல் புத்தகத்தை திறந்தான் ஆஷ். ஒரு விசித்திரமான ஓட்டைக்குள்ள உறிஞ்சி இழுத்து போச்சு. அப்புறம் வந்தான் பாருங்க. முகமே வேற மாதிரி. கொள்ளை அழகு. சிரிச்சு சிரிச்சு அவன் முகம் சரி பண்ணிக்கிட்டான். அப்புறம் எந்த புத்தகத்தை எடுக்கணும்னு யோசிச்சான். ஒன்னு கையில எடுத்தான். அடடா, பல்லு இருக்கு. கடிச்சிடுச்சு. அதையெல்லாம் தள்ளிட்டு உண்மையான சாவு புத்தகத்தை நோக்கி போறான். அப்போதான் ஞாபகம் வந்தது. சாமியார் சொன்ன வார்த்தைகளை சொல்லணும்னு. ஆனா கடைசி வார்த்தை ஞாபகம் இல்ல. சாவேரியவங்க கவனமா கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சான். சின்ன தவறு பண்ணினாலும் பரவாயில்லைன்னு நினைச்சு புத்தகத்தை எடுத்தான். சொன்னான் வார்த்தைகளை. முதல்ல சரியா போச்சு. ஆனா அடேங்கப்பா, வானம் கருப்பு, மழை, கொள்ளை காற்று, பூமி அதிர்ச்சி. ஆஷ் கல்லறையில இருந்து சட்டென்று தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா அவன் பண்ணின தப்புனால சாவுனவங்க எல்லாம் சமாதில இருந்து புறப்பட்டு வந்துடுறாங்க. எலும்பு கூடுகள் அஷை தரையில இழுத்து போட்டு முகத்தில விளையாடுறாங்க. ஒரு மாதிரி கல்லறையில இருந்து தப்பிச்சு கோட்டைக்கு ஓடி வந்துடுறான். அவன் ஹீரோ புஸ்தகத்தோட திரும்பி வந்ததை பார்த்து மக்கள் கொண்டாட்டம் பண்றாங்க. அஷ் ஞானி கிட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்றான். வீட்டுக்கு அனுப்ப சொல்றான். ஆனா ஞானி புஸ்தகத்தை எடுக்கும்போது சரியா சொன்னானான்னு தொடர்ந்து கேட்குறான். அஷ் சின்ன தப்பு பண்ணிருக்கலாம்னு ஒப்புக்கொள்றான். ஞானி கடுப்பாயி அவன் தப்புனால ராஜ்யமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு கத்தறான். சாவுனவங்களோட படை எழுந்துருச்சு. அஷ்க்கு பேர் இல்ல. சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப சொல்றான். ஆர்தர் அங்க வந்து வாக்குறுதிப்படி உதவி பண்ண சொல்றான். ஷீலா எல்லாத்தையும் பாக்குறா. ஹீரோ மாதிரி உதவி பண்ண மாட்டியான்னு கேக்குறா. அஷ் மறுக்கறான். ஷீலா கொடுமைக்காரன்னு சொல்லிட்டு போயிடுறா. இதுக்குள்ள அஷ் புதைச்ச கிலோன் கூட சமாதில இருந்து புறப்பட்டு சாவுனவங்களோட படையை நடத்துது. ஒரு பறக்குற சாவு ராஜ்யத்துக்கு வந்து ஷீலாவ கிட்ட கொண்டு போயிடுது. கிலோன் ஷீலாவ சாவு ராட்சசியா மாத்திடுது. அட போங்கடா. அஷ் ஷீலா அவங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கல்லறைக்கு போயிட்டாங்க. அங்க பாருங்கடா, எலும்பு கூடுகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வெளிய வந்து ஒரு ராட்சத படையா மாறிடுச்சு. அட டேய், இந்த மக்களை ஆபத்துல விட்டுட்டு அஷ் போக மாட்டாருடா. யாருன்னா அவங்க ஹீரோன்னு நம்பினாங்க இல்ல. அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க. கோபுரத்து மேலே ஏறி யாரும் ஓடாதீங்கன்னு சொல்றாரு. இன்னும் என்னன்னா, இவர்தான் இங்க ராஜ்யத்தையே இந்த போர்ல நடத்த போறாரு. லார்ட் ஆர்தர் கூட சம்மதிச்சுட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அஷ்கார்க்கு போய் ட்ரங்கில இருக்கிறதையெல்லாம் எடுக்கிறாரு. அதில ஒரு வேதியியல் புத்தகமும் இருக்கு. அதை வச்சு ஆர்தர் வெடிமருந்து செய்றாரு. காரோட பாக்ஸையும் பிரிச்சு போர்ல பயன்படுத்துற புது வண்டியே சொக்கன்னு செஞ்சுட்டாரு. அடுத்த நாள்ல அஷ் புது மாதிரி ஆயுதங்களை செஞ்சு எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கிறாரு. போருக்கு ரெடி. அந்த சாவு புத்தகத்தை கூண்டுல பூட்டிருக்காங்க. அதுதான் அந்த ஜாம்பிகளுக்கு வேணும்னு தெரிஞ்சுதா. கோட்டையை சுத்தி சீர வச்சு காவல் வைக்கிறாங்க. சாவு படை வந்துடுச்சு. கனமான மரக் கவசங்களோட கோட்டையை நோக்கி வர்றாங்க. அஷ் வெடிமருந்து நிரம்பின சிறப்பு அம்புகளை செஞ்சிருக்கான். சீக்கிரம் அம்புகளை வீசுங்கன்னு சொல்லி எலும்பு கூடுகளோட கவசத்தை நொறுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க பீரங்கியை ரெடி பண்ணி எதிரிகளை மேல அடிச்சாங்க. ஆரம்பத்துல மனுஷங்களை வென்ற மாதிரி இருந்தது. ஆனா எலும்பு கூடுகள் எத்தனை எண்ணிக்கையில இருக்குன்னா பாருங்க.
சாகாதவங்கள எப்படி கொல்ல முடியும்? அந்த எலும்புக்கூடுகள் ஒரு மாபெரும் மரத்தை உபயோகிச்சு கோட்டையை உடைச்சு நுழைஞ்சாங்க. கிங்ஸ் முன்னாடி நின்னு போராடி அவங்களை தோற்கடிக்க ஆரம்பிச்சாங்க. சடாரென்னு அஷ் வந்தான். அவன் தானே செஞ்ச கார்டுல அதுல கத்திகள் இருக்கு. எலும்புக்கூடுகளை வெட்டி வெட்டி போட்டான். எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவன் நிறைய எலும்புக்கூடுகளை வெட்டினான். சடாரென்னு ஷீலா கிடைச்சா. கவனம் தப்பிச்சு கார்டு திருக்கி விழுந்தான். அஷ் கீழே விழுந்தான். ஆனா போராட தயாரா இருந்தான். சில ஆயுதங்களை எடுத்து ஜாம்பி ஷீலாவை அடிச்சான். சில எலும்புக்கூடுகள் கோபுரத்தை ஏறி புத்தகத்தை திருட ஆரம்பிச்சிட்டாங்க. லார்ட் ஆர்தருக்கு போதுமான காவலர்கள் இல்ல. அப்போதான் ஹென்றி வந்தான். அவனோட படையோடு. இத பார்த்துட்டு குளோன் புத்தகத்தை தானே எடுக்க முடிவு பண்ணிட்டான். அஷ் அவனை அடிச்சு அடிச்சு நிறுத்தினான். இன்னும் நிறைய ஜாம்பிகள் வந்துட்டாங்க. அஷ் எல்லாரையும் சேர்ந்து போராடணும். அஷ் குளோன் மேல தீ வச்சு தூக்கி வீசிட்டான்.